எங்கள் கிருபை நிறைந்த எங்கள் தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு, உம்முடைய சீசர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு, எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருவதற்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த உலகத்துல கடைசியில 12 பேரை விட்டு சென்றீர். ஆனால் உலகம் முழுவதும் உடைய நாமம் மகிழ்ப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சூரியனுடைய கதிர்கள் எங்கும் செல்வது போல உங்களுடைய சுவிசேஷ கதிர்கள் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே பன்மடங்காய் பெருகச் செய்யும். ஊழியத்திலே, கிருபையிலே, ஞானத்திலே, விசுவாசத்திலே அவள் வளர்ந்து பெருக உதவி செய்யும். இந்த வேலையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய ஆயத்தம் மிக குறைவு, ஆனாலும் தேவரீர் தயவாய் ஆசீர்வதித்து 5 அப்பங்களே 2 மீன்களை கொண்டு 5000 பேர் போஷித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீ போஷிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபை, சந்தோஷம், சமாதானம் உங்களோடு பெருகுவதாக. தீத்துக்கு எழுதின நிருபமும் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு பாஸ்டல் லெட்டர் அல்ல பாஸ்டல் எபிசல் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிசல்ங்கிறது கிரேக்க வார்த்தை. எபிசல் என்றால் அனுப்பப்படுதல் என்ற அர்த்தம். அப்போஸ்தல் என்றாலும் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். இங்க தீத்து வந்து இதை எங்க இருந்து எழுதுறாருன்னா சிறை நிருபம் என்று சொல்லுவாங்க. சிறையில் இருந்து எழுதின ஒரு கடிதம் தீத்துவுக்கு. தீத்து ஒரு தீமோத்தேயு மாதிரி அவரும் ஒரு கீழே அவராப்பட்டார். அவர் கீழே உள்ள ஊழியன் அவர் சொல்றதே இல்லை, உடன் ஊழியன் என்று தான் சொல்றார். அவருடைய ஒரு உடன் ஊழியன். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய ஊழியக்காரன் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலன் என்று சொல்லி பவுல் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாய் தீத்து என்று. பொதுவான விசுவாசம் என்பது நாம் நம்புகிற இயேசு கிறிஸ்து கன்னிமரியாளத்தில் பிறந்தார், நமக்காக சிலுவையிலே பாடுபட்டார், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், மறுபடியும் அவர் நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார், தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கிறவராக வரப்போகிறார். இதுதான் பொதுவான விசுவாசம். இந்த விசுவாசத்துல அவரை ஒரு உத்தமமாய் நடக்கக்கூடிய தீத்து, நல்லா உத்தமமாய் குமாரனாய தீத்து என்று எழுதுகிறார். அதுல உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் அப்படிங்கிறதுல ஒரு பிலாங்கிங், உரிமை. அது நம்ம வீடு தான், அது நம்ம பைக் தான், நம்ம கார் தான், நம்ம சைக்கிள் தான், அது ஒரு உரிமை சொல்றோம். நம்ம பிள்ளைதான், அது மாதிரி நம்முடைய அப்படிங்கிற ஒரு உரிமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. வேற எந்த மதத்தாரும் சொல்ல முடியாது. அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அவரை நாமத்தினால் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கு, அவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அதனால பிதா, இயேசு கிறிஸ்து எல்லாம் நமக்கு பிதா நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சகோதரனை போல இருக்கிறார். அவர் இரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவர், கடைசி வரை முற்றுமுடிக்க ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம். 3ஆம் 4ஆம் வசனங்களை நாம் வாசிப்போம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட
பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பொய்யுரையாத தேவன், ஒரு பேர் பாருங்க, பொய்யுரையாத தேவன். ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க? அந்த நித்திய ஜீவனை அவர்கள் இழந்து விட்டார். ஏன்னா அந்த நித்திய ஜீவனாகி அந்த ஜீவ வெளிச்சத்தை அவர்கள் பறித்து சாப்பிடாதபடி அந்த தோட்டத்தை விட்டு அவங்க என்ன செய்யப்பட்டாங்க? வெளியே துரத்தப்பட்டார். ஆனா அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அந்த சர்ப்பத்திட்ட பேசும்போது, சாத்தான்கிட்ட பேசும்போது சொல்றார். அப்போ ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? ஒரு ஸ்திரீயின் வித்தாக வரக்கூடியவர் என்ன செய்வார்? இந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவார். அவனுடைய அங்க பாத்தீங்கன்னா அவங்க பாவம் செய்த போது அவர்கள் ஒலிவ இலைகளை தைத்த ஆடைகளை அணிந்தார்கள். ஆனா அங்க ஒரு மிருகத்தை பலியாக இரத்தத்தை சிந்தி தேவன் அவளுக்கு தோல் உடையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ரட்சிப்பின் உடையை அவள் கொடுத்தார். அதனால நித்திய ஜீவன் என்பது எப்ப ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஆதி ஆகமத்திலே அங்க சொல்லிடுறாரு. அதான் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி, அதை குறித்து வச்ச நம்பிக்கை, அவங்க நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க. அது வரைக்கும் அவரோடு உறவாடினவர்கள், மாலை எப்போ வரும்னு பார்த்துட்டு இருந்தவங்க. ஆனா அன்றைக்கு அவர் வரப்போகிறார் தெரிஞ்சவனே அவருடைய நம்பிக்கை போயிடுச்சு, அவருடைய பயம் உண்டாயிட்டு, அவங்களை ஒளிந்து கொண்டிருந்தார்கள் பார்க்கணும். ஆனா அந்த வாக்கு தத்துவத்தின்படி அவங்களுக்கு என்ன உண்டாச்சு? நம்பிக்கை, தேவபக்திக்கு ஏதோ சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உண்டாகும்படி. அப்போ எல்லாருக்கும் என்ன அப்ப கிடைக்காது? இந்த சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் எல்லாருக்கும் ஏற்படாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப நம்மளாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுக்கு எந்த ஒரு நமக்குன்னு ஒரு கிரெடிட் எதுவுமே கிடையாது. நான் அப்படி, நான் இப்படி, சின்ன வயசுல நான் அப்படி, அதனால என்ன தெரிந்து கொள்ளாரு. ஏதோ அவருடைய கிருபையினால் நம்முடைய தெரிந்தெடுக்கலால் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டோம். இப்படி தெரிந்து கொண்டவர்களுக்கு என்ன உண்டாகுது? அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு கிடைக்கும். இந்த வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு கிடைக்குது. விசுவாசத்தையும் அவரே என்ன செய்யறாரு? துவக்குகிறோ முடிக்கிறோம். அதுதான் துவக்கிறது. ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி, தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கம். பிரசங்கம் கூட எல்லாராலும் பண்ண முடியாது. அதை யார் தான் தகுதிப்படுத்துகிறார்? தேவன் தான் தகுதிப்படுத்துகிறார், அல்லது கட்டளை இடுகிறார். அந்த கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கம் ஆண்டவர் தான் ஒப்புவிக்கிறார். இதான் மற்றவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லு. அவர் ஒப்புவிக்கிறோன்னா யாரும் என்ன பண்ண முடியாது, அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்துறார். அப்ப அந்த பிரசங்கத்து மூலம்தான் அவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார், அல்லது நம்மோடு கூட பேசுகிறார். தன்னுடைய பிள்ளைகளோடு என்ன பண்றாரு? பிரசங்கத்தின் மூலமாக பேசுகிறவராய் இருக்கிறார். 5வது வசனம், நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கீரோத்தா தீவிலே விட்டு வந்தேனே. அப்போ எதுக்காக அங்க இதே இதைதான் யாருக்கும் சொல்றாரு? தீமோத்தேவுக்கும் சொல்றாரு, குறைவாய் இருக்கிறவர்கள் ஒழுங்குபடுத்து. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்னன்னு சொன்னா, அந்த சபையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கணும். ஏழைகளை பணக்காரனாக்குறது கிடையாது. அந்த சபை எவ்வளவு உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணுமோ, அதுல இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் நீக்கி, விசுவாச குறைவுகள், பரிசுத்த குறைபாடுகள் இதெல்லாம் மாத்தி அந்த குறைகள் எல்லாம் நீக்கிறதுக்காக தான் தீத்துவ எங்க விட்டு போறாரு? இந்த கிரேத்தா தீவுல விட்டுட்டு போறாரு. நான் எதுக்காக ஒண்ணு விட்டனோ அதை நீ செய்ய அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அது மட்டுமல்ல, பட்டணந்தோறும் யாரை ஏற்படுத்து? மூப்பர்களை ஏற்படுத்து, ஒரு தலைவனை ஏற்படுத்து, ஒரு எல்டர். மூப்பர்னா எல்டர். ஒரு எல்டரை என்ன செய்ய? ஒரு எல்டர்ங்கிற யாருன்னா ஒரு சபையில இருக்கிறவனை தான் அந்த என்ன செய்வாங்க? தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கு எல்லாமே தலைகீழா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பாஸ்டர் சபையை உண்டாக்கி அவர் நடத்திட்டு இருக்காரு. அவர் யாருக்கும் கீழே இல்லாம. நான் கேட்டா, நான் இண்டிபெண்டன்ட், யாருடைய தொடர்பு எனக்கு கிடையாதுன்னு சொல்லி. அதெல்லாம் வேதத்தின்படி எவ்வளவு சரி தவறுன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு அப்போஸ்தலர் ஊழியம் செய்து அந்த இடத்துல ஒரு சபையை உருவாக்கி, அந்த சபையில யாரும் எப்படி தகுதி உள்ளவங்களா இருக்கலாம், அவங்கள என்ன பண்ணணும்? மூப்பராக
ஏற்படுத்த வேண்டும். அதுதான் சரியான ஊழியம். அது 6ஆம் வசனத்துல எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 6ஆம் வசனம். குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும் ஆகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். இப்போ ஏற்படுத்தலாம்னா ஆர்டைன் பண்றது சொல்லுவாங்க. ஆர்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பெந்தேகோஸ்து சபைகள் ஆர்டினேஷன் இல்லாம ஊழியம் செய்யக்கூடாது. ஒருத்தனை ஏற்படுத்துதான் ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்றது. யார் மூலம்? பவுல் தீத்துவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். தீத்து என்ன செய்யணும்? ஒரு மூப்பரை ஏற்படுத்தணும். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்னா குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். ஒரே மனைவிதான் இருக்கணும். அடுத்து பிள்ளைகளை சரியாக வளர்க்கக்கூடியவனா இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள பிள்ளைகளை விசுவாசம் வளர்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் இருந்தால் அவனை நினைச்சு ஒரு மூப்பராக ஏற்படுத்து. 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். 7, 8, 9. ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேலும் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். கண்காணி, அவன் பேரு அந்த மூப்பரா என்ன சொல்ற? இன்னொரு பேரு கண்காணி அப்படின்னு சொல்றாரு. கண்காணிக்கிறவன், இந்த ஊழியத்தை மேற்பார்வையிடுகிறவன், சூப்பர்வைசர், கோஆர்டினேட்டர், அப்படிலாம் அந்த பேர்கள்லாம் என்னன்னா அவங்கள கண்காணிக்கிறவன், ஒருங்கிணைப்பவன். அவன் எப்படி இருக்கணும்? உக்ரானக்காரன் என்பவன் கணக்கு சொல்றவன், ஸ்டீவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவன், அவன் கணக்கு ஒப்பிக்கிறவனா இருக்கணும் ஆண்டவருக்கு. அதான் உக்ரானக்காரன். அந்த உக்ரானக்காரனுக்கு ஏற்றதுவா குற்றம் சாட்டப்படக்கூடாது, மேல எந்த குற்றம் வரக்கூடாது, தான் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்க கூடாது, மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடியவனா இருக்கணும், கோபம் இல்லாதவன், மதுபான பிரியம் இல்லாதவன், யாரையும் அடிக்கக்கூடாது, பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது, இழிவான ஆதாயம். ஏற்கனவே தீமோத்தேயுவையும் எதை பயன்படுத்துவ இழிவான ஆதாயம். பேதுருவும் தன்னுடைய நிருபத்துல மூப்பருக்கு எழுதும் போது இழிவான ஆதாயம் என்று சொல்ற, இழிவான ஆதாயம் சொல்ற பணத்தை குறித்து. பணத்துக்காக வேலை செய்யாத அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பணத்துக்காக தான் வேலை செய்யறது அதிகமா இருக்கு. அந்நியரை உபசரிக்கிறவன், நல்லோர் மேல் பிரியம் உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், நீதிமான், பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்க. இதெல்லாம் அவனுடைய தகுதி. உபசரிக்கிற ஒரு நல்ல பண்பு. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். இப்போ நல்ல உபதேசத்தால் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவனா இருக்கணும். இப்போ அவனுக்கு வேதம் நல்லா தெரிஞ்சிக்கணும். எதிர்பேசுகளை கண்டனம் பண்ணவும் வல்லமனா இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்வதுமா இருக்க வேண்டும். முதல்ல அவன் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வசனத்தை நல்லா தெரிந்து படித்து வைத்து அவன் என்ன செய்யணும்? அதுக்கு கீழ்ப்படியனா இருக்கணும். அப்பதான் மற்றவங்களை என்ன பண்ண முடியும்? எதிர்த்து பேசுறவங்கள கண்டனம் பண்ண முடியும், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும். 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களை பற்றி சொல்லப்படுவாங்க. எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? அடங்காதவர், வீண் பேச்சுக்காரர், மனதை மயக்கிறவர்கள். அவங்க வாயை அடக்கணும். அவங்க இழிவான ஆதாயத்துக்காக, பண லாபத்துக்காக தகாதவைகளை உபதேசிப்பார்கள். முழு குடும்பங்களையும் அவங்க கவுத்து போட்டுருவாங்க. முழு குடும்பம் விசுவாசத்தை விலக செய்து விடுவார்கள். அதனால
அவங்கள அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு மூப்பர். 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் 14 சேர்த்து விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, பொய் சொல்றதுல ஓயவே மாட்டாங்க. இது அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன செய்யறது, அந்தந்த பிசாசு அதிகமா வேலை செய்யும். இப்ப நம்ம நாடு இருக்கு, நம்ம நாடு உலகத்துல சந்தோஷமான நாட்டுல 105வது இடத்துலயே எங்கேயும் இருக்கு. ஆனா ஹாலந்து இந்த மாதிரி நாடுகள்லாம், சில நாடுகள்லாம் இருக்கு, தொடர்ந்து அவங்க முதல் நாடா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எப்பவும் கவலைப்பட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நாட்டுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அவரோட சிம்லாவுக்கு போயிருந்தோம், இங்க ஸ்டாஃப் எல்லாம் போயிருந்தோம். அப்போ போகும்போது அந்த கம்பளிலாம் வச்சு வைக்கும்போது ரொம்ப குறைச்சி கேட்டோம், எல்லாம் குறைச்சி கேட்டாங்க. அப்போ அந்த அங்குள்ள ஒரு லேடி சொன்னா, தமிழ்நாடு பீப்புள் ஆர் கஞ்சூஸ் அப்படின்னு. தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப கஞ்சமா இருப்பான் அப்படின்னு. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தோம் என்னன்னு தெரியல. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குமா தெரியுது. ஏன்னா அங்கங்க அந்த ஒவ்வொரு பிசாசுகள் இருக்குது தலைவர்களா, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு. அதுகள் அதே மாதிரிதான் அங்க இருக்கும், தன்னுடைய குணங்களை காட்டும். துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியது, அப்படிப்பட்ட கிரேத்தா தீவார். தீர்க்கதரிசியே ஒருத்தர் அங்கிருந்து என்ன பண்ணியிருக்கான் சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கற்பனைக்கு செயல்படாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அப்ப கட்டுக்கதைகள் கடைசி காலத்துல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி அந்த தீமோத்தேயுவை நம்ம படிச்சோம். தவறான கதைகள் எல்லாம் சொல்லி விசுவாசத்தை விட்டு கிறிஸ்தவர்களை விலகச் செய்வார்கள். விசுவாசத்துல எப்படி இரு, ஆரோக்கியமாறு, அந்த விசுவாசத்தை விட்டு விலகிறாத, விசுவாச வாழ்க்கையை விட்டு சொல்லி அங்க கண்டிப்பாக சொல்ல சொல்லியிருக்கிறார். 15, 16. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிகிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமீன். அப்போ சிலருக்கு எதை பார்த்தாலும் மோசமா தான் தெரியும். ஒரு பையனும் ஒரு பொண்ணு பேசிட்டு போனா அவன் அண்ணன் தங்கச்சியா கூட இருக்கலாம், இவங்களுக்கு பாக்குறதுக்கு தப்பாதான் தெரியும் கண்ணுல பார்த்தா. ஏதாவது பேசிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணுமோ அல்லது வேற யாரோ ரெண்டு காரியங்கள் அப்படின்னா பார்த்தா எதை பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு மோசமான கண்ணா தான் இருக்கும். அவங்க கண்ணு குறைவுதான் தெரியும். ஏன்னா அவங்க உள்ளத்துல என்ன இல்லை, சுத்தம் இல்லாதனால மற்ற எல்லாமே அவங்களுக்கு அசுத்தமா தான் தெரியும். அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்குது. அவங்க மனசாட்சியும் அசுத்தமா இருக்குது, புத்தியும் அசுத்தமாக, எதை பார்த்தாலும் அவங்களுக்கு தப்பா தான் தெரியும். ஒரு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள், கிரியையினாலே அவரை மறுதளிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், நாங்க பைபிள் படிக்கிறோம், இதுக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோம், எல்லாம் ஒழுங்கு இருக்கும். ஆனா அவருடைய கிரியைகளை பார்த்தா இந்த கிரியைகளுக்கும் அவருடைய விசுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கரியும் செய்ய ஆகாதவர். இந்த தீத்து நிருபத்துல பல இடத்துல நற்கரியைன்னு வருது. தீத்து புத்தகத்துல நற்கரியைகளுக்கு ரொம்ப
முக்கியமாக அழுத்தம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்ப்போம். அது 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1, 2 2ஆம் அதிகாரத்துல. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. இப்போ ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னா என்னன்னா, வயசான மக்கள் எப்படி இருக்கணும்? ஆண்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும், ஒரு தெளிவான புத்தி இருக்கணும், குழப்பம் இருக்கக்கூடாது. சரியா, இது ஆண்டவரை பின்பற்றுறது சரியா இல்லையா, பைபிள்லாம் உண்மைதானா இல்லையா, அப்படி உண்மையாவே உயிர்த்தெழுந்தாரா, அந்த மாதிரி எல்லாம் சந்தேகங்கள் குழப்பங்கள் எதுலையுமே இல்லாம ஒரு தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட், அந்த விசுவாசத்துல ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ள விசுவாசம், அன்பு, பொறுமை எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். விசுவாசத்திலும் சரி, அன்பிலையும் பொறுமையிலையும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்க. 3ல இருந்து 5. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்போ முதல்ல ஆண்களை பற்றி சொல்லி, இப்ப முதிர் வயதுள்ள பெண்கள் அவங்களும் பரிசுத்தமா இருக்கணும், அவதூறு பண்ணக்கூடாது. மற்றவங்க மேல எப்ப பார்த்தாலும் என்ன பண்றது? வர சொல்றது, அவதூறு பண்றது இப்படி கூடாது. மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்கள். பொதுவா தமிழ்நாட்டுலாம் பெண்கள்லாம் குடிக்கிறது கிடையாது. ஆனா சில கிராமங்கள்ல அது குடிக்கிற பழக்கம் இருக்கும். வடநாட்டுலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெண்கள் ஆண்கள் சமமா குடிக்கிறவங்க எல்லாம் உண்டு. இப்போ அத மாதிரி குடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளையிடத்திலும் அன்புள்ளவர்களும். இப்போ பெண்கள் தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்புள்ளவர்களா இருக்கும். அப்படின்னா தேவ வசனம் தூசிக்கப்படும். பைபிளை தூக்குறாங்க, ஆனா நல்ல அன்பில்லையே என்று சொல்லி தூசிக்கப்படும். தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படி. தெளிந்த புத்தி நமக்கு ஒரே அழைப்பு தான் உண்டு, ஒரே நம்பிக்கை தான் உண்டு, ஒரே விசுவாசம் தான் உண்டு. இந்த ஒரே விசுவாசம் என்னன்னா அவரை இயேசு கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கை தான். ஒரே நம்பிக்கைங்கிறது அவர் ஒரு நாள் வரப்போகிறாருங்கிறது தான் ஒரே நம்பிக்கை. அது கிடைக்கும், இது கிடைக்கும், மற்ற நம்பிக்கைலாம் இருக்கலாம், அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதுல எப்படி இருக்கணும்? அவங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், கற்புள்ளவங்களா இருக்கணும், வீட்டிலேயே இருக்க தங்குறவங்களா இருக்கணும், நல்லவர்களா இருக்கணும், கணவருக்கு கீழ்ப்படியவர்களா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களா இருக்கும்படி முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்ப என்ன, வயசான பெண்கள் வாலிப பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் புத்தி, நீங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடியவர்களாய் எப்படி இருக்கணும்? முதிர் வயதுள்ள பெண்கள் அப்படியாக இருக்க வேண்டும். 6ல இருந்து 8. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களுமாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகப்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. வாலிபர்களும் தெளிந்த புத்தி உள்ளா இருக்கணும், அதுக்கு புத்தி சொல்லு. நீனே என்ன செய்ய, நல்ல சாட்சியாக இரு அப்படின்ற. நீயே எல்லாவற்றிலும் நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரி குற்றம் சொல்லத்தக்கதாக உன்னுடைய பிரசங்கத்தை குறித்தோ உன்னுடைய செயலை குறித்தோ அவன் குற்றம் சொல்லாதபடி ஆரோக்கியமான வசனத்தை பேசுவதனாய் இருப்பாயாக.
நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை, சரியா வசனத்தை என்ன செய்யணும்? ஆரோக்கியமான வசனம். ஒருத்தர் பார்த்தோம், அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல் படரும் அப்படின்னு. அரிப்பிளவுனா கேங்க்ரீன் அப்படின்பாங்க, ஒரு அரிப்பு வியாதி. அத மாதிரி அது என்ன செய்ய, அது அரிப்பு வியாதி வந்துச்சுன்னா அது படர்ந்துகிட்டே போகும், தோல் வியாதி. அது மாதிரி தவறான உபதேசங்கள் அப்படி போனி, அப்படி இல்லாம ஆரோக்கியமான உபதேசம், மக்கள் சீர்திருந்தக்கூடிய, அவளுக்கு ஒரு தெளிவை உண்டாக்கக்கூடிய அந்த பிரசங்கத்தை பண்ண, அதுல குற்றம் இல்லாதபடி பண்றதுக்கு நீ முயற்சி செய் என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக 9-10 வாசிங்க. வேலைக்காரருக்கானது. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. அப்போ இரட்சகருடைய உபதேசம் அலங்கரிக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும். ஆனால் எஜமானுக்கு என்ன செய்யணும்? வேலைக்காரன் கீழ்ப்படியணும். நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நமக்கு தலைவர்களா இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். எல்லாத்திலையும் பிரியமுண்டாக நடந்து, திருடாமல் இருந்து, எல்லாத்திலையும் நல் உண்மையை காண்பிக்க புத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக 11-13 வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்புக்கு அளிக்கத்தக்க தேவ கிருபை. இப்போ இயேசு கிறிஸ்து யாரு? எல்லாருக்கும் ரட்சிப்பு அளிக்கக்கூடிய ஒரு கிருபை. அவர் ஒரு தேவ கிருபை. அவர் இந்த உலகத்துல வந்து அவபக்தினா கடவுளை பத்தி நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, கடவுள் மேல பயப்படாத தன்மை, காட்லினஸ், காட் ஃபியரிங் இல்லாம இருக்கிறது. அது இல்லாம இந்த உலக இச்சைகளை எல்லாம் வெறுத்து, உலக ஆசைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே வாசம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும். நான் தான் எப்போதும் சொல்லிட்டே இருக்கேன், நம்பிக்கைங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும், குழந்தை பிறந்துரும், திருமணம் ஆயிரும், அது நடக்கும், வீடு கட்டிடுவோம், அதெல்லாம் நல்லதுதான் நம்பிக்கை. பட் எல்லாத்துக்கும் மேலான நம்பிக்கை வந்து ஆனந்த பாக்கியம்ங்கிறது. மற்ற எல்லாமே ஒரு நாள் சந்தோஷம் தான், ஆனா இது அப்படி இல்லை. ஆனந்த பாக்கியம், நம்ம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். அது இதுனா மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமா இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொடுக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நமக்கு வேதம் கற்றுக் கொடுப்பது என்ன, அல்லது அந்த கிருபை கற்றுக் கொடுப்பது என்னன்னு சொன்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறார்? வரப்போகிறார். இந்த உலகத்தின் பிரசன்னத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு, நமக்காக பல ஆண்டுகளாக அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய போறார்? ஒரு வாசஸ்தலத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். தான் நம்முடைய நம்பிக்கை. 14-15 அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கொடாதிருப்பாயாக. ஆமீன். எதுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் தன்னை சிலுவையிலே அப்படின்னா, எல்லா அநியாயங்களும் அக்கிரமத்தையும் நம்மை மீட்டு கொண்டு அவருக்கு சொந்த ஜனங்களாக, நம்ம அவருக்கு சொந்தமான பிள்ளைகளா கடைசி வரைக்கும் இருக்கணும். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நன்மையானவைகளே நம்ம செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மைகளே செய்யணும், நல்ல காரியங்களை நற்செயல்களே செய்யணும்.
அதுல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். நற்செயல்களை செய்யல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி, நமக்காக நமக்காக அவர் தன்னை என்ன செய்தார்? கொடுத்தார். இவைகளை பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயாக. இதே பேசு. எத? அவருடைய சொந்த ஜனங்களாக நல்ல நற்க செயல்களை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா நீங்க இருக்கணுங்கிறதான் சகல அதிகாரத்தோடு கடிந்து கொண்டு அவளுக்கு என்ன செய்ய புத்தி சொல்லு. 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அதிகாரங்கள் நமக்கு மேல பறிக்கப்பட்ட அதிகாரங்கள், மாநில அரசு இருக்கு, மத்திய அரசு இருக்கு. அவங்களுடைய சட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் சகல நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். எப்போவோ உண்மையான கருத்தை யாருக்காவது உதவி செய்ய சான்ஸ் கிடைக்குமாங்கிற வாந்தியோடு இருக்கணும். இந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். ஒருத்தரையும் தூசியாமலும் எல்லாம் மோசமா தான் இருப்பாங்க. எல்லா கட்சியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் சாதாரண ஆட்களும் பல 100 கோடி 500 கோடி வச்சிருக்காங்க. எப்படி சம்பாதிச்சாங்க? எத்தனை ஆண்டுகால அவ்வளவு சம்பாதிக்க முடியாது. எல்லாம் அநியாயமா சம்பாதிச்சிருக்கும். அதுல எந்த ஒரு கட்சிக்காரனோ எந்த தலைவனோ அதுக்கு மாற்று கருத்து உள்ளம் கிடையாது. அல்லது அது சரியான வேட வர மாட்டேங்க. அதுல யாரும் விலக்கல்ல. எல்லாம் அப்படிதான் சம்பாதிச்சிருக்காங்க. ரொம்ப பல கோடிகள் வச்சிருக்காங்க அநியாயம். ஆனா அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? தூசிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணத்தை காண்பிக்க அவர்களுக்கு நினைப்பு. சண்டை பண்றவங்களா இருக்கக்கூடாது. அதெல்லாம் விடக்கூடாது. விட்டா ரொம்ப மேல ஏறிடுவாங்க. மாமியார் மருமகளா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம். ஏதாவது அப்படி விட்டுட்டா அவ்வளவுதான். அப்படி சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சார்ந்த குணத்தை காட்டு. இயேசு கிறிஸ்து சார்ந்த குணத்தை காட்டினாரு இல்லையா? அவங்களுக்கு என்ன செய்ய அவர் பதிலுக்கு பதில் வையாமலும் அழகான வசனம் உண்டு. பேதுரு நிருபத்துல, அதாவது 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 21 23 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும் உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். ஒரு மாதிரி வச்சிருக்காரு. என்ன மாதிரி? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பிட்டு தம்மை ஒப்புவித்தார். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த மாதிரி. பாவம் செய்யவில்லை, வாயிலே நல்ல கபடம் இல்லை, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே. வையப்படும் போது பதில் வையாமலும், அவரை திட்டும் போது அவர் பதிலுக்கு திட்டல. பாடுபடும் போது எனக்கு என்ன படுத்துறியா பாரு, நான் என்ன பண்றேன் பாரு, ஒன்னு அப்படி சொல்லல. நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை தேவன்ட்ட அவரை ஒப்புவித்தார். அவர் பார்த்து கொள்வார் எல்லாத்தையும் அப்படின்னு அவரிடத்துல அவர் ஒப்புவித்து விட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். மூன்றாம் வசனம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தீர்த்து. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும்
பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைகளுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராக இருக்கட்டும் இந்த வசனம். இப்போ பழைய முக்காலத்துல நம்ம ரட்சிக்கப்படுறதுனால எப்படி இருந்தோம்? புத்தியினரா இருந்தோம், கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், வழி தப்பி நடந்தோம், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களா இருந்தோம், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் வாழ்ந்து பகைக்கப்படத்தக்கவரும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறதுமாய் இருந்தோம். அதெல்லாம் முற்காலத்துல. இனி அப்படிப்பட்ட குணங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராக தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்முடைய இரட்சகராய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நம்ம மேல தயவு வைத்தார், நம்ம மேல அன்பு வைத்தார். அந்த பிரசன்னமான போது நம்முடைய நீதியின் கிரியை, நம்ம செய்த நீதி நிமித்தம் அவர் ரட்சிக்காம என்ன பண்ணாராம்? மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். ஒரு பாட்டு உண்டு, அந்த அற்புதம் நடந்த கதை ஆச்சரியம் ஆச்சரியம் அற்புதங்களிலெல்லாம் மிகுந்த ஆச்சரிய அற்புதமே சொல்லி ஒரு பாடல். அது ஒன்னே ஒண்ணுதான், ரட்சிப்பு தான். அதை விட மேலான அற்புதம் உலகத்துல கிடையவே கிடையாது. ஒருவேளை கேன்சர் பேஷண்ட் சுகமா இருக்கலாம், ஹார்ட் அட்டாக்ல பிழைக்க மாட்டவங்க பிழைச்சிருக்கலாம். சமீபத்துல ஒருத்தர் பாஸ் சொன்னாரு, முழுசு எரிஞ்சு போன ஒரு லேடி 80% மேல பாடியில எரிஞ்சு போச்சு. தற்கொலை முயற்சியான்னு தெரியாது. இவரை கூப்பிட்டாங்க ஜோம் பண்றதுக்கு. ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தார். பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு இது பிழைக்காதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இவருக்கு நம்பிக்கை வந்துச்சு, இவர் பிழைப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா பிறகு கடைசியில அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த பொண்ணுடைய அக்கா எல்லாம் எப்படியா பிழைச்சுக்குவாங்க. ஆனா கடைசியில இறந்து போயிட்டான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு அந்த பெட்டியில ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. உடனே கதை திறந்தா அந்த பொண்ணு உயிரோட வந்துச்சு. அப்படிப்பட்ட அற்புதங்கள் கூட நடக்கலாம். ஆனா அவங்க ரட்சிக்கப்படாம இருந்தா மறுபடியும் அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 10 குஷ்டரோகிகளுக்கு சுகமாச்சு, ஒருத்தனா திரும்பி வந்தான். அப்போ அவருடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னார். அவர் ஆண்டவர் அவன் மற்றவங்களாம் சுகமளிக்கிறவராய் மட்டும்தான் கண்டுகொண்டான். ஆனா இவன் ஒரே ஒருத்தர் மட்டும் அவரை தன்னுடைய ரட்சகராக ஆண்டவராக தெரிந்து கொண்டான். பெரிய அற்புதம் நம்ம ரட்சிக்கப்பட்டதுதான். வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் நடக்காம இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்கிற அற்புதங்கள், நான் ஜெபிக்கிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு என்பது விலை மதிக்க முடியாது. இது எப்படி கிடைச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நிமிஷத்துல என்றைக்கோ ஒரு நாள் அவரிடத்துல திரும்பும் போது எல்லா பாவங்களெல்லாம் நான் சொல்லல, எனக்கு நினைவு வந்த பாவங்கள்லாம் சொல்ல முடியல. கெட்டகுமாரன் அப்படித்தான் எங்க அப்பாட்ட அப்படி சொல்லுவேன் இப்படி சொல்லுவேன் மன்னிப்பு கேட்பேன்லாம் வந்தான். அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, அவனுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, அவன்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சான். ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரட்சிப்பு எதுக்காக நமக்கு கொடுத்தாரு? நமக்கு என்ன தகுதி இருக்கு சத்தியமா தெரியாது. யாருக்கும் கிடையாது, தகுதி கிடையாது. அவர் நம்ம மேல தயை வைத்தார், கிருபையினாலும் அவருடைய தயையும் மனுஷருடைய அன்பும் பிரசன்னமாயிட்டது. அதனால அவர் என்ன செய்தார்? அவர் மறுபடி பிறக்கும் அந்த தன்மையினாலும் பரிசுத்தாவினுடைய பரிசுத்தமாக்குவதனாலும் நமக்கு என்ன செய்ய நம்மை ரட்சித்தார். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தழினார். கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். நம்ம எந்த முயற்சியும் பண்ணல, எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போகல, உபவாசம் இருக்கல, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவருடைய கிருபையினாலே ஒரே நிமிஷத்துல நம்ம நீதிமான் ஆயிட்டோம். ஒரு செகண்ட் தானே நம்ம ரட்சிக்கப்பட்டது. ஒரு நாள் உணர்த்தப்பட்டோம், அன்றைக்கு அர்ப்பணித்தோம்.
படிப்படியான ரட்சிப்புலாம் கிடையாது. கிருபை நம்ம மேல உதிச்சதுனால நம்ம நீதிமான்களாப்பட்டு என்ன நம்பிக்கை, எனக்கு நித்திய ஜீவனுக்கு நான் தகுதி உள்ளவன். பல குறைகள் இருக்கலாம், ஜெபம் பண்றதுக்கு ஒருவேளை ஜெபம்லாம் பதில் கிடைக்காம இருக்கலாம், பல வேதனைகளோடு போராட்டங்களோடு நீங்க இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, இன்றைக்கு மரித்தாலும் நான் எங்க போயிடுவேன், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன், என் பரமனோடு நான் உட்கார போறேன். அதுதான் நமக்குடைய நம்பிக்கை. நித்திய ஜீவன் நம்பிக்கை என்பதை சுதந்திரம், ஒரு சுதந்திரன், எனக்கு பரலோக சுதந்திரன், அவரோடு கூட உடன் சுதந்திரன், எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் பரலோகத்துல உன்னதங்களிலே. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பரிசுத்தாவியை நம்மூல் சம்பூர்ணமாய் ஒளிந்தருளினார். பரிசுத்தாவி சம்பூர்ணமாய் நமக்கு பூரணமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நாம். அடுத்த வசனத்துல 8வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். இப்போ நம்ம அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ உபவாசம் இருக்கிறதுனாலயோ இதனாலலாம் பெரிய மற்றவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது நமக்கு பிரயோஜனமா இருக்கலாம். ஆனா தேவனிடத்தில் விசுவாசம் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதை, நல்ல செயல்களை செய்யணும். எதிலெல்லாம் உதவி செய்ய முடியும், எதிலெல்லாம் நன்மை செய்ய முடியும். உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார லேடி வருவாங்க, அவங்களுக்கு கிட்ட எப்படியும் வயசு அதிகமா இருக்கும், 70 வயசு மேலேயாவது இருக்கும். நான் ரொம்ப என்னை பற்றி பெருமையாலாம் சொல்றதுல, அதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த மாதிரி சொன்னாங்க, என் பேரை என்ன பார்த்து நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கா, நீ ஒரு தெண்ட சோறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இந்த ரேஷன் அரிசி அதெல்லாம் வாங்கிட்டு போவோம், சில நேரம் எண்ணெய் வாங்கி கொடுப்போம், அதெல்லாம் ஃப்ரீயா வாங்கிட்டு போவோம். அந்த பேரை அப்படி சொன்னாலே நான் சொன்னேன், நீங்க தெண்ட சோறு இல்ல, நான் மாசம் 500 ரூபா உங்களுக்கு தந்துடுறேன், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எந்த வேலை மற்றபடி செய்தால் அதுக்கு தனியா கொடுத்துருவோம். ஏன்னா அது எனக்கு வேதனையா இருந்துச்சு. தெண்ட சோறு இந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க எல்லாமும் காலையில எழுப்பி போய் வேலை எல்லாம் செய்துட்டு இன்னைக்கு நான் அதை கதை, அதோடைய கதையை சொல்லிச்சு. முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷன் இறந்து போயிட்டாரு. மற்ற 3 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 பவுனு 10 பவுனு இதெல்லாம் போட்டு, குழந்தை பிறந்தா அதுக்கு வெள்ளி கொலுசு அது இதெல்லாம் போட்டு, தங்கத்துல பண்ண முடியல, அதுக்கு என்னெல்லாம் சீரெல்லாம் செய்ய முடியுமோ அது செஞ்சு, பேத்தி உணர்ந்துச்சு, அது கல்யாணம் பண்றதுக்கு எங்கிட்ட வந்து பணம் கிடைச்சு. 500 ரூபா கொடுத்தோம் பத்தாது, ஒரு 1000 ரூபாயாவது கொடுங்க, நான் எப்படியாவது கொஞ்சம் பவுன் எல்லாம் சேர்க்கணும், நான் கொஞ்சம் பேர்த்த கேட்டிருக்கேன் சொல்லி வாங்கிட்டு போச்சு. இப்போ அதை பார்த்து அப்படி கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் உதவி செய்யணும். இப்போ நற்கரிகளை செய்யறதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் இதை குறிச்சு திட்டமா போதி, இதுதான் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனம். இப்படி செய்யறதுதான் நன்மையும் பிரயோஜனம், மற்றவங்களுக்கு நன்மையாய் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் நம்முடைய செயல். 9வது வசனம் 9:10. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. வீணா தர்க்கம் பண்றவங்க, வம்ச வரலாறு பத்தி, அதெல்லாம் இப்போ வம்ச வரலாறு நம்ம பேசுறது கிடையாது. ஆனா யூதர்கள் வம்ச வரலாறை பத்தி பேசுவாங்க. எனக்கு தேவையில்லாத சண்டைகள், நியாயப்பிரமாணத்தை உண்டான வாக்குவாதம். நியாயப்பிரமாணத்தை நம்ம இன்னும் பின்பற்றணும். நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள், அன்றைக்கு வேற வேலை செய்யக்கூடாது, எக்ஸாம் வந்தா எக்ஸாமுக்கு போகக்கூடாது, கல்யாணம் வந்தா கல்யாணத்துக்கு போகக்கூடாது, எவ்வளவு அண்ணன் தம்பி குடும்பத்துல கல்யாணம் வந்தா கூட போகக்கூடாது, சர்ச்சை கட்டாயம் வரணும். ஒரு பெண்ணு ஞாயிற்றுக்கிழமை தான் இத்தனாம் தேதி தான் உனக்கு குழந்தை பிறக்கும், இல்ல எனக்கு அன்றைக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்துச்சான். ஒருவேளை விசுவாசத்துல அப்படி இருக்கலாம், அது நான் தவறு நான் சொல்லல, அது அவங்களுடைய விசுவாசம். ஆனா பட்
அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம். ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்கத்தான் செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறது எப்ப வேணாலும் ஆராதிக்கலாம். காலையில ஆராதிக்கலாம், மாலையில ஆராதிக்கலாம், எப்ப வேணாலும் ஆராதிக்கலாம். அதுக்காக ஒரு சுவிசேஷ ஊழியத்தையே தானே தவறு, அந்த நாள்ல சுவிசேஷ கூட்டம்லாம் நடத்தக்கூடாது அப்படி சொல்றதெல்லாம் தவறு. ஒரு நியாயப்பிரமாணம்லாம் அந்த காலத்துல கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றி விட்டார். அதனால என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் அப்பிரோஜனமும் வீணுமானதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு விலகு. வேதத்தை புரட்டுகிறவன், வேத புரட்டன் அப்படின்னா வேதத்தை வேற விதமா சொல்றது வசனத்தை. ஒருத்தர் சொன்னார், மரியாள் தான் உண்மையா தெய்வம். ஏன்? அவள் மரியாள், அவ மறிக்கவே மாட்டா, அதனால அவ தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் கடைசியில எல்லாத்தையும் விட்டு போயிட்டார், வீணா போயிட்டார். அதனால அப்படிப்பட்டவங்க எல்லாம் போய் இப்போ என்ன செய்யணும், ஒரு இடம் 2 இடம் புத்தி சொல்லலாம், மற்றபடி என்ன செய்யறான் விட்டுரு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கனை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அவன் நிலை தவறி போயிட்டான், அவன் ஆக்கனை தீர்ப்பு உடையவன். அதனால அப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறான், அவனை விட்டுரு அப்படின்றார். 12வது வசனம், நான் அர்த்தமையாவது தீகுக்காவையாது உங்களிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாறி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். அப்புறம் வேற 2 பேரை நான் அனுப்புறேன்றாரு. அந்த நீ அங்க நிக்கப்போலி எங்க இடத்துல நான் ஊழியம் செய்யற இடத்துக்கு வந்துரு. அப்போ அன்றைக்கு அவங்க மாத்தி மாத்தி அவ ஊழியக்காரங்களாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரே ஒருத்தருக்கு அவர் தெரிஞ்ச அவருடைய ஊழியம் 5 விதமான ஊழியங்கள் இருக்குது, கிரியையிலே வித்தியாசம் இருக்கிறது. அதனால ஒரே ஆள் தான் இருந்து ஊழியம் செய்யணும் அவசியம் இல்லை. இப்போ வேற ஆளை அவர் மாத்தி அனுப்புறாரு. நீ ஏன்ட்ட வந்துரு, நிக்கப்போலிக்கு வந்துரு, மாறி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் அப்படின்றார். 13வது வசனம், நியாய சாஸ்திரியாக சேனாவுக்கும் அப்பொல்லாவுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்போ ஒரு நியாய சாஸ்திரி, அவனை ஒருவேளை யூத மதத்துல பைபிளை பத்தி வேதத்தை குறித்து நன்றாக அறிந்தவனா இருக்கலாம். அவனுக்கும் அப்பல்லோ ஒரு சிறந்த வல்லமையான ஊழியக்காரன் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பல்லோ அவனுக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவளை அனுப்பு அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யறாத, வெறுங்கையா அனுப்பிடாத. ஊழியம் செய்திருக்கிறாங்க, வழி பிரயாணத்துக்கான பணம் மற்றும் என்ன பண உதவிலாம் செய்ய முடியுமோ அதை செய்து என்ன செய்ய அவளை அனுப்பு, வெறுங்கையா அனுப்பிடாத. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்காக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். இப்போ கனி அப்படின்னா என்ன? நற்கிரிகளை செய்யறது, நல்ல செயல்களை செய்யறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கணும்? நற்கிரியைகள் இருக்கணும். நம்முடைய செயல்ல, நம்முடைய பேச்சுல எல்லாத்துலயுமே நற்கிரியைகள் இருக்கு. அதனால அப்படி இருந்தாதான் கனி உடையவர்களாய் கனி உள்ள வாழ்க்கை நம்ம வாழ்வோம். அதனால நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்குவதற்காக நற்கிரிகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறதுக்கு வாழ்த்து சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் என்னோட இருக்க எல்லாரும் உன்னை வாழ்த்து சொல்றாங்க. விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிற அனைவருக்கும் வாழ்த்ததை சொல்லு. யார் தான் நமக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னா, விசுவாசத்துல இருக்கிறவங்க தான் நம்முடைய சிநேகிதர்கள். அப்படிப்பட்டவர்களை வாழ்த்து சொல்லு. கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. அந்த கிருபை நம்மோடு கூட இருந்தா போதும். தேவ கிருபையினால் நம்ம 3 அதிகாரமும் ரொம்ப சின்ன அதிகாரங்களா இருந்ததுனால எல்லாத்துலயுமே ஒரு வசதிதான் 16 அதிகாரம் மற்றும் 16 வசனம், மற்றதெல்லாம் 15 வசனம் தான். அதனால ஒரே நாள்ல முடிச்சிட்டோம். அடுத்த சித்தமான அடுத்த பிலமோனுக்கு போக போறோம். ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அது கடவுள் எப்படி வெளிப்படுத்துறாரு தெரியல, பார்த்துக்கூடும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த ஊழியத்துக்காக. உங்கள் எல்லாரையும் தேவன் பிள்ளைகளா எனக்கு தந்ததற்கான நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பொறுமையோடு
வாஞ்சையோடு வருகிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய குடும்பங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானம் பெறுவதாக என்று வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகத்தான வேத வசனங்களை குறித்து அறிவது எளிதான காரியம் அல்ல. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள் என்று அப்படி நாங்கள் எண்ணாதபடி அதை மேலானவைகளாய் நாங்கள் கேள்விப்படுகிற, எங்களுக்கு போதிக்கப்படுகிற வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நற்கிரிகளை செய்பவர்களாய், வாழ்க்கையிலே நற்கனிகளை தருபவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யும். எல்லாவற்றிலும் சார்ந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்புள்ளவர்களாய் இருக்க, எங்கள் வார்த்தைகள் கிருபை நிறைந்ததா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவனால வழி நடத்த எங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. சிலர் சுகவீனத்தினால இங்க வரவே முடியாமல் போய்விட்டது. நெட் ப்ராப்ளத்தினால சிலர் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க. நெட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதெல்லாம் சரிப்படுத்தப்பட்டு அதுல தொடர்ந்து கலந்து கொள்ள உதவி செய்யும். எல்லோருக்கும் நல்ல புத்தியும் சுகத்தையும் ஞானத்தையும் தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.